ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு நியூ அப்டேட்டோட தான் வந்திருக்கோம். ஆதாருக்குன்னு ஆப்பே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட அப்டேட்டை இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. எப்படி அதை டவுன்லோட் பண்ணணுன்றதை இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க, ஆதார் ஆப் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆதார் ஆப் வந்துடும். நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்டால் பண்ணுற டைமில் நான் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் தரேன். இதில் இன்னும் அப்கமிங்காக நம்ம மொபைல் நம்பர் எப்படி ஆதார் ஆப்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற அப்டேட்டும் ஒரு வீடியோவாக வரப்போகுது. இன்ஃபர்மேஷன் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆதார் ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி பெர்மிஷன் இதுக்கெலாம் தேவைப்படுது அப்படின்னு வந்துட்டு அதுவே காட்டுது. கேமரா, எஸ்எம்எஸ், கால்ஸ் இதுக்கெலாம் நீங்கள் வந்துட்டு அலோவ் பண்ணுறீங்களான்னு கேட்குது. அலோவ் பண்ணலன்னா இந்த ஆப் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து இதை அலோவ் பண்ணணும். அலோவ் கண்டினியூ கொடுத்தோன்னே நமக்கு வந்துட்டு என்னோடய ஃபோனில் நான் தனியாக செட்டிங் பண்ணி வச்சுருக்கனால தனித்தனியாக அது கேட்குது. உங்களுக்கு டேரெக்டாகவே மேபி போயிடலாம். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே இப்படி பிகின் ஜேர்னி அப்படின்னு கேட்குதா? ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு ஒரு ஓவராலாக காட்டுது. ஸோ அதை நீங்கள் பார்க்கறதுனால சரி, இல்லைனா கண்டினியூ டு ரெஜிஸ்டரை கொடுத்துருங்க. இப்போ இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு காட்டுது. என்டர் யுவர் ஆதார் நம்பர் ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு இங்கே இருக்குது இல்லையா, நம்ம வச்சுருக்க சிம்மோட கனெக்ட் ஆகியிருக்க ஆதார் நம்பரில் தான் நம்ம அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கரெக்டாக எந்த மொபைலில் உங்களோட ஆதார் கார்டு லிங்க் ஆகியிருக்கோ அந்த மொபைலில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகே. தென் தேர்ட் வந்துட்டு நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு ஆன் பண்ணி வீடியோ ஆன் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. ஸோ நம்ம ரியலாக நம்ம தான் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறோமான்னு. ஸோ ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ஸோ என்டர் யுவர் ஆதார் நம்பர்னு கேட்குது இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஆதார் நம்பர் கொடுத்த உடனே நீங்கள் கண்டினியூ ஆதார் நம்பர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வருது இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ரீட் பண்ணுறதுனாலும் சரி. ஸோ இது கவர்மெண்ட் ஆப்புன்றனால நான் இதை வந்துட்டு கொஞ்சம் நம்புகிறேன். நீங்கள் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா ரீட் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ நான் என்கிட்ட ஒரே ஒரு சிம் தான் இருக்குது. ஸோ அதனால் அதுதான் நான் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன்றது எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் 2 சிம் வச்சுருந்தீங்கன்னா எந்த சிம்மோட கனெக்ட் ஆகியிருக்கும் உங்களோடது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ டு சென்ட் எஸ்எம்எஸ்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எஸ்எம்எஸ் சென்ட் ஆகி உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு வெரிஃபை ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் அதுவே நடந்துக்கும். நம்மக்கிட்ட ஓடிபி அந்த மாதிரி எதுவும் என்ட்ரு பண்ண சொல்லாது. ஓகேவா. தென் வந்துட்டு எப்படி நம்ம ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஸ்டெப்ஸில் இருக்குது. நம்ம வந்துட்டு கண்ணை பிளிங்க் பண்ணணும். பிளிங்க் பண்ணால் தான் அது வந்துட்டு ரியல் அப்படின்னு நம்பும். இல்லைனா ஃபோட்டோன்னு நினச்சிரும். ஸோ அதனால் அது ஃபெயில்ட் ஆகிடும். செகண்ட் ஒன்று என்னென்னா, நீங்கள் வந்துட்டு கிளாஸஸ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் போட்டிருந்தீங்கன்னா அது உங்களோட ஃபேஸை வந்து கரெக்டாக ஆத்தென்டிகேட் பண்ணாது. தென் வந்துட்டு கரெக்டான லைட்டிங் பொசிஷனில் ஃபேஸை வச்சுக்கோங்க. டார்க் ஏரியாவில் வச்சுருந்தாலும் அது உங்களை வந்துட்டு ஆத்தென்டிகேஷனை ஃபெயில் ஆக்கி விட்டுரும். ஸோ அதனால் இப்போது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனை கொடுங்க. ஸோ நான் என்னோடது முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்படி எனக்கு வந்துட்டு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்றத காட்டிட்டு இந்த ஸ்க்ரீன் வந்துடுச்சு. ஃபெச் டீட்டெயில்ஸ் வந்துட்டு கேட்குது இல்லையா. ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னோடய டீட்டெயில்ஸ் வந்துட்டு நான் கண்டினியூ கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் என் ஸ்க்ரீனில் என்னோடய பேர் இந்த ஸ்க்ரீனில் என்னோடய பேர் நீங்கள் வந்து பின் செட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் வந்திருக்கு. ஸோ நான் வந்துட்டு பின் செட் பண்ண போகிறேன். ஓகே, நான் பின்னை செட் பண்ண உடனே எனக்கு வந்துட்டு என் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடுச்சு. என்னோடய டீட்டெயில்ஸோட வியூ ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிக் இன்னும் அன்லாக் ஆகாமல் இருக்குது அந்த ஃபீச்சர். செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் அன்லாக் ஆகலை. பின் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பின் செட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்திருக்கு.
தென் வந்துட்டு இங்க பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் என்னென்ன சர்வீஸ்லாம் வந்து நீங்க ஆப்லயே பண்ணிக்கலாம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷன் இங்க இருக்கு. தென் அட்ரஸ் அப்டேட் இருக்கு. தென் வந்துட்டு ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம எதுவும் இதிலயே வந்துட்டு ஒரு நம்பர்லயே வந்து நம்ம அப்பா, அம்மாவோடது எல்லாம் குடுத்துருப்போம் இல்லையா? ஸோ இல்லன்னா அப்பாவோடதுல ஃபேமிலி ஹெட்டோடதுல வந்துட்டு நம்பளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்க இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே நீங்க இங்க பார்த்துக்கலாம். தென் வந்துட்டு அதர் சர்வீஸும் இருக்குது. ஸோ நம்ம அத ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த அப்டேட்ஸ்லாம் நம்ம லேட்டரா பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் யூசுவல் எல்லா ஆப்லயும் இருக்கிற மாரி ஹெல்ப்க்கு வந்துட்டு குடுத்துருக்காங்க. ஸோ இங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா அவங்கள கான்டாக்ட் பண்றதுக்கான நம்பர், மெயில் ஐடி எல்லாமே குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நீங்க ஏதாவது லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இங்க இதுக்குள்ள போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப தமிழ் கிளிக் பண்ணீங்கன்னா, செலக்ட் லாங்குவேஜ் குடுத்துட்டீங்கன்னா, இதுல இருக்கிறது எல்லாமே தமிழ்ல மாறிடும் இந்த ஆப் ஃபுல்லா. ஸோ இருக்கிற எல்லாரும் ஈஸியா அத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க தமிழ் வேண்டான்னா, திருப்பி இத கிளிக் பண்ணி இங்கிலீஷ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆர் வேற ஏதாவது லாங்குவேஜ் வேணும்னா குடுத்துக்கோங்க. இப்ப தமிழ்ன்றனால சில இதெல்லாம் வந்து நமக்கு ஒழுங்கா வியூ ஆகாது பட்டன்ல இருக்கிறதெல்லாம். ஸோ நீங்க பெட்டர் இங்கிலீஷ் வச்சே ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தெரியாத பட்சத்தில மட்டும் தமிழ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா, இங்க நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த ஆப்ல இப்போதைக்கு இருக்கு. ஸோ இனி ஏதாவது ஆட் பண்ணாங்கன்னா, நான் கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ நீங்க இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஸ்டே டியூன்.